சார் இப்போ நம்ம எல்லாத்துலயும் தொடர்பு இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? அது எப்படி நம்ம ஃபீல் பண்றது? பிரபஞ்சத்துல எல்லாமே ஒவ்வொன்றும் தொடர்புல இருக்கும்ன்றது. நீங்க ஒரு செடி கொடிகளை பாருங்க, வானத்துல ஓடுற மேகங்களை பாருங்க, அஹ் நம்மளை சுத்தி இருக்கிற மனிதர்களை பாருங்க, கவனிங்க. அவங்களோட அவங்களுடைய செயல்களும் அந்த நிகழ்வுகளும் நம்ம மனதுக்குள்ளேயும் உடல்லையும் ஏற்படக்கூடிய மாற்றங்களை கவனிங்க. அந்த வகையில் தான் நம்ம படிப்படியாக நம்ம எல்லாத்தோடையும் கலந்துருக்கிறத உணர முடியும். அந்த கவனிக்கிற தன்மை, நமக்குள்ள இருக்கிற அந்த உயிர் தன்மையை கவனித்து தன்னை உணர்ந்தவனே தலைவனே உணர்வான்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தன்னை உணர்ந்த பிறகு தான் நம்ம மற்றவங்களையும் உணர முடியும். நமக்குள்ள இருக்கிற மாற்றங்கள், நம்ம சிந்தனையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், நம்மளையும் கவனிங்க. அதே மாதிரி பிற விஷயங்களையும் கவனிங்க, இயற்கையை கவனிங்க. இயற்கை நிகழ்வுகள் எந்த அளவுக்கு நமக்குள்ள மாற்றத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறத பாருங்க. இயற்கை செயல்கள் எவ்வளவு எளிமையா இருக்கு, எவ்வளவு அற்புதமா இருக்கு, எந்த விதமான எல்லா ஒன்றோட ஒன்று தொடர்புல இருக்கு அப்படிங்கிறத கவனிங்க. சாதாரணமா ஒரு தேனி தேனி பூச்சி மலர் அந்த மலர்களில் மருந்த சேர்க்கை பண்ணலைன்னு வச்சுங்களேன், இந்த தாவரங்கள் எல்லாமே அழிஞ்சு போகும். இதே மாதிரி ஒவ்வொரு உயிர்களுக்கும் ஒரு பங்கு இருக்கு, ஒரு பணி இருக்கு. அதே மாதிரி நமக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. அந்த உயிர் சுழல்னு சொல்லுவாங்க, உணவு சுழற்சின்னு சொல்லுவாங்க. இது இதை நம்ம கவனிக்கணும். இப்போ நமக்குள்ள இருக்கிற நம்மளுடைய எண்ணங்கள் எப்படி நம்மையும் பிறரையும் பாதிக்கிறோம். அதே மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் அடுத்தது பாதிச்சுக்கிட்டு இருக்கு. ஒவ்வொன்றையும் ஒரு நெறி நெறிப்படுத்தி ஒரு ஒரு வரையறையில் வச்சிருக்குது. நல்லா சரி, உண்மைதான். இயற்கையில் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு அழுத்தம் ஏற்பட்டதுன்னா அது அடுத்த வினாடி வேற ஒரு இடத்துல வெளிப்படும். அதான் அது சமன்படுத்துறதுக்கு இயற்கை முயற்சி பண்ணும். அப்போ அதைத்தான் இயற்கை சுழற்சி, இயற்கை செயல்கள்னு சொல்கிறோம். அதே மாதிரி படைப்பாற்றல் தன்மை நமக்குள்ளே இருக்கிறத நம்ம உணரும் போது நம்ம இந்த இயற்கையை மீறி நம்ம செயல்பட முடியும். நம்மளுடைய தேவைகளுக்காக இந்த இயற்கையை நம்ம பேலன்ஸாக மென்மையாக பயன்படுத்திக்கிற முடியும். ஆனால் அதை செஞ்சு பழகணும். அந்த நம்மளால் முடியுங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். நம்ம நமக்குள்ள இருக்க ஆற்றல் அதை செய்கிறதுக்கு போதுமானதுங்கிறது நம்ம உணர்ந்து பழகிறது. அதை எப்போ முடியும்னா நம்மளுடைய இந்த இப்போ இருக்கிற அனுபவ அறிவு படிப்பறிவை கைவிட்டுட்டு கவனிக்க போது தான் நமக்குள்ள இருக்க ஆற்றல் செயல்பாடுகளை, ஒன்றுக்கொன்று உள்ள தொடர்புகளை நம்ம உணர முடியும். அப்போ இந்த மாதிரி சுனாமி அது மாதிரி பேரழிவுகள் நடக்குது இல்லையா? அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? அதுதான் மனதில் உள்ள இயல்பற்ற தன்மையினால வருது. மனித மனம் வந்து ஒரு கேடான எண்ணங்கள் அதிகமாகிட்டே போகும்போது அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு இயற்கை செயல்படுது. ஏன்னா நம்ம ஃபிசிக்கலாகவும் சரி, அதாவது கண்ட கழிவுகளையும் உருவாக்கிக்கிட்டே இருக்கோம். மனிதன் தன்னை மட்டுமே முக்கியமாக நினச்சி எல்லாவற்றையும் அழிச்சு பழைக்கணும்னு நினைக்கிறான். எல்லாத்தோட ஏந்து வாழணும், எல்லாத்தோட நமக்கு உயிரோடையும் நமக்கு தொடர்பு இருக்கு, ஒவ்வொன்றோட நன்மையிலையும் நம்மளுடைய நன்மை கலந்துருக்கு அப்படிங்கிறத மனிதன் உணராம இந்த இயற்கையை ஒரு வேட்டைக்காரன் நினைக்கிறான். பிற உயிர்களையும் இந்த இயற்கை சூழலையும் தன்னுடைய பயனற்ற ஆசைகளுக்காக செலவு பண்ணிக்கிட்டு இருக்கான். அது அது தன்னை வெளிப்படுத்துது, தன்னை பேலன்ஸ் பண்ணிக்குது, வேற ஒன்றும் இல்லை. அந்த நிலையை நம்ம மாத்துறதுக்கு நம்முடைய இயல்பான சிந்தனை முறைகளை நம்ம மேம்படுத்துறது, அந்த பணிவுடையும் நன்றியுணர்வோடையும் உண்மையாக வாழ்கிறவங்களோட எண்ணிக்கை அதிகமாகும் போது, புரிதல் மேம்படும் போது, இந்த இயற்கையை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் மனிதனுக்கு இருக்குங்கிறத உணர்வான். அது சரியான வகையில் பயன்படுத்துவான். இப்போ இயற்கையை பயன்படுத்துகிறான்,
தன்னுடைய தேவைக்கு அதை வந்து கட்டுப்படுத்தலாம். ஆனால் தேவை மீறி அழிவு சக்தியோடு செய்யக்கூடாது. இயல்பாக சிறு சிறு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம். வீட்டிலேருந்து கிளம்பி ஆஃபீஸுக்கு போகிறீங்க, மழை வருது, கொஞ்சம் மழை நின்றுக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கலாம். மழையே வரக்கூடாதுன்னு சொல்லி நினைக்கிறது சரியாகும். இல்லை மழை வராமல் இருந்துச்சுன்னா நமக்கு பஞ்சத்தை வச்சு பயன்படுத்தி நம்ம சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது எப்படி சரியாகும்? அப்படி ஆயிடுச்சு மனிதன் மனம். ஒரு விஷயத்த அழித்து பிழைக்கணுங்கிற நிலைக்கு போனவங்க நிறைய பேர் ஆயிட்டாங்க. அந்த எண்ணிக்கை அதிகமானதுனால வரக்கூடிய பாதிப்புகள் தான் அதெல்லாம். அது பேலன்ஸ் பண்ணிடும் இயற்கை. இப்போ இந்த கொரோனா போன்ற நிகழ்வுகள்லாம் நமக்கு நிறைய பெரிய ஒரு அடையாளத்தை கொடுத்துச்சு. ஆனால் அந்த அடையாளத்தை நிறைய பேர் கற்றுக்கிட்டாங்க. பல பேர் வந்து கைவிட்டு அதை வந்து பயன்படுத்திக்க முடியாமல் தவற விட்டாங்க. அதை சரியாக பயன்படுத்தியிருந்தா நேரம் மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கும். அதுக்கு இன்னும் சில நிகழ்வுகள் நடக்க வேண்டியிருக்கும் போல் இருக்கு. இந்த சூழலியல் மாற்றம் சொல்றதுல இந்த ஆண்டுகள் நிறைய இடங்கள்ல வந்து வெள்ளம், நிலச்சரிவுகள், நிறைய விஷயங்களை நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் வந்து நமக்கு மென்மையா வாழ வேண்டிய கட்டாயத்தை, மனிதனுடைய பேராசையோட கேடுகளை வந்து அறிவிக்குது. நம்ம பார்த்து திருந்திக்கணும். மாறுவதற்கு வழிகள் இருக்கு. பஞ்சபூதங்கள்ல எல்லாவற்றிலையுமே நமக்கு உதவி பண்ணக்கூடிய எல்லா தேவைகளை பூர்த்தி பண்ணக்கூடிய எல்லாமே இருக்கு. அதை நம்ம முறையாக பயன்படுத்துறது இல்லை. பயன்படுத்துறதும் விடுறது இல்லை. அந்த செய்திகள் மற்றவங்களும் போக விடாம ஒரு குறிப்பிட்ட இதில் சுயநலம் இதை நன்மை பெறவங்க இன்னும் தடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் முதல்ல அழிய போகுது அவங்க தான் அப்படிங்கிறத வந்து அவங்க உணராமல் இருக்காங்க. மூழ்கிக்கிட்டு இருக்க கப்பல் இருக்க எலி மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த போக்கு மாறணும். எல்லாரோடையும் இணைஞ்சு மகிழ்ச்சியாக வாழணுங்கிற வந்து சிந்தனையும், பிற உயிர்களை மதிக்கக்கூடிய, இயற்கையை மதிக்கக்கூடிய ஒரு தன்மையும் மனிதனுக்கு வரணும்.